இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு ஆர்டினோ ப்ராஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். இது என்னென்னா, நார்மலாக வந்து பஸ்ஸில் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வந்து தூங்குறதுனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வருது. இந்த ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னா, இந்த கண்ணாடியை வந்து நம்ம டிரைவருக்கு கண்ணில் மாட்டி விட்ருவாங்க. இதில் ஒரு சென்சார் இருக்குது. அவர் தூங்குறாரா தூங்கலையான்னு சொல்லி இந்த சென்சார் கண்டுபிடிச்சார். இதுக்கு பேர் ஐ பிளிங்க் சென்சார். இந்த சென்சார் வந்து சிக்னல் வந்து இங்கே மைக்ரோ கண்ட்ரோலுக்கு அனுப்பி கொடுத்துட்டே இருக்கும். அவர் தூங்குறாரா, எத்தனை நேரம் கண்ணு ஐ வந்து பிளிங்க் ஆகக்கூடிய அந்த ரேட்டை வந்து இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலுக்கு அனுப்பி கொடுத்துட்டே இருக்கும். இந்த மைக்ரோ கண்ட்ரோல் என்ன பண்ணால் அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அவர் வந்து அந்த கண்ணை வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட் மூடி திறக்காமல் இருந்தாருன்னா அவர் தூங்குறாருன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணோன்னா, இந்த வந்து ஒரு பஸ்ஸர் வந்து உடனே ஃபஸ்ட் ஒரு வார்னிங் கொடுக்கும். அவர் வந்து தூங்குறாரு அந்த மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்கும். கொஞ்ச நேரம் வார்னிங் கொடுத்துட்டு என்ன பண்ணோன்னா என்ஜினை வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும். அந்த வார்னிங் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு டிரைவர் வந்து உடனே அதை வந்து அவர் தூங்குறாரு, அதெல்லாம் மக்கள் வந்து அலர்ட் ஆகி டிரைவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, அடுத்து என்ன பண்ணணுங்கிறத பார்ப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ப்ராஜெக்டில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோன்னா, இது ஒரு ஸ்பெக்ஸு, இதில் வந்து ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம், ஐ பிளிங்க் சென்சார். இது மைக்ரோ கண்ட்ரோலர், ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர். இது வந்து 12 வோல்ட் பேட்டரி. இந்த மோட்டாரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு ரிலே யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு பஸ்ஸர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ராஜெக்டோட சர்க்யூட் டயக்ராமும் சோர்ஸ் கோடும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு இதே மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணும்னா நீங்கள் அப்போ அந்த சர்க்யூட் டயக்ராத்தையும் அந்த சோர்ஸ் கோடையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். என்ஜின் ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பீப் அடிச்சிட்டு இருக்கு, ஆஃப் ஆகிட்டு. ஏன்னா டிரைவர் கண்ணாடி யூஸ் பண்ணலை, இந்த இடத்துல வார்னிங் கொடுத்துட்டே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, டிரைவர் இதை கண்ணில் போட்டாச்சுன்னு வச்சுக்கோ, கண்ணை தட்டும் போது என்ன செய்யும், நான் வந்து பிளிங்க் ரேட்டு ஓகே. இப்போ கண்ணை தட்டிட்டு இருக்கனால வந்து நம்ம என்ஜின் ஆனில் இருந்துட்டு இருக்கு. இது பாருங்க, நான் சும்மா அப்பப்போ லேசாக கண்ணை தட்டுற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறேன். ஏன்னா கண்ணில் போட வேண்டாம்னு சொல்லி தான் நான் கண்ணில் போடல. இதை கண்ணில் போட்டீங்கன்னா நீங்கள் கண்ணு தட்டும்போது அதுக்கு தக்க சிக்னல் வந்துட்டு இருக்கும். மோட்டர் ஓடிட்டே இருக்கு. இப்போ டிரைவர் கண்ணை தட்டி முடிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால அவர் தூங்கலை. வண்டி ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. சரியா? இப்போ நான் கையை எடுத்துடுறேன். இப்போ டிரைவர் வந்து கண்ணை தட்டலை, வார்னிங் கொடுத்துட்டு இருக்குது. என்ஜின் ஆஃப் ஆகிட்டு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுறாங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மினி ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கல் பிள்ளைங்க மினி ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க. இதை மாதிரி இன்னும் இதை வந்து ஐஓடி பேஸில் பண்ணலாம், பெரிய லெவலில் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஐடியாஸ் வேணும்னா, இதுக்குள்ள ஸ்பேர்ஸ் ஏதாவது வேணும், அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நீங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்ட் சம்மந்தமான என்ன டீட்டெயில் வேணாலும் நீங்கள் எங்கிட்ட கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்.